Right to INR, the language of money. Financial Empowerment and Literacy Forum நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக March 14th IIT Madras Research Parkல உங்களுக்காக. Very limited seats. Book your tickets now. இந்த வார மார்க்கெட் அப்டேட் என்னவாக சார்? பொதுவாகவே கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்தை தொடர்ந்து இறங்கு முகமாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வளைகுடாவில் இருக்கக்கூடிய போர் நிலவரம். வியாழக்கிழமைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு 2.5 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு ரொம்ப கீழே தான் இருக்குது. சடன் ஸ்பைக், ஒரு 900 பாயிண்ட் சென்செக்ஸ் யாருக்குமே எதிர்பார்க்கல. இதனுடைய விளைவுகள் பங்குச்சந்தைக்கு எப்படி இருக்கும்? கடந்த வாரத்தில் ஒரே வாலட்டைல்னா பயங்கரமான வாலட்டைல், எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ட்ரேடர்ஸு எந்த பக்கம் ஸ்டாப் லாஸ்ன்னு போடுவாங்க பார்த்தீங்களா, எந்த பக்கம் போட்டாலும் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக் ஆகிடும். அந்த அளவுக்கு ஹை வயலண்ட் மூவ்மெண்ட். விஷயம் தெரிஞ்சவங்க டிஃபென்ஸ் செக்டாருக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் செக்டார்னா பிஎல் பாருங்க, இப்போ நேற்றுக்கு பாருங்க வரலாறு உச்சம். அது 240-46 போன வருஷம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 474 இன்னைக்கு புதிய உச்சம். நீங்கள் சொன்ன மாதிரி வார் கண்டிஷன் வந்தால் கோல்டு விலை ஏறும். ஆனால் இந்த வாரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே கோல்டு விலை வந்து சரிவு நிலையில் தான் இருக்குது. சனிக்கிழமை அதுவுமாக தான் சவரனுக்கு 720 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு. ஏன் சார் கோல்டு விலை இப்போ ஏறவே இல்லை? ஒரு ஆர்னமெண்ட்ஸ் கோல்டுனுடைய ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் 13,000. புதிய உச்சம் அப்படிங்கிறது 17,000. அதுதான் ஏற்கனவே இருக்குது. இது ரெண்டுக்குள்ளே தான் கன்சல்டேஷன் பேசிஸில் இருக்குது. அதனால ஒரு 1000 ரூபாய் ஏறுறது, ஒரு நாள் 1500 குறையிறது, மறுபடியும் 700 ஏறுறது, 800 குறையிறதுங்கிறது இது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுதே தவிர. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். நெறியாளருக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். எப்படி சார் இருக்கு? ஒரே போர் மேகங்கள், பதட்டமான சூழ்நிலை, உலகமே அப்படியே ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். பாப்பா இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு இப்போ எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. 2 பெரிய நாடுகளுக்குள்ள மோதல்ங்கிற போது உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுடைய கண்ணோட்டத்தில் ஒரு போர்னு நாம் நினைக்கிறோம். இதில் சண்டைன்னு வந்தாலே சட்ட கிழியும்பாங்க, சண்டேன்னு வந்தாலே சில பாதிப்புகள் வரும். இது இயற்கை தானே. அதனால் நம்மளுடைய விலைவாசிகள் மற்றும் க்ரூடு நீங்க எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி விலைவாசிகள் ஏறி இருக்கு. ஸோ யூஎஸ் ஈரான் போர்னால எந்த விதமான பாதிப்புகள் மார்க்கெட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு 1000 புள்ளி வந்து சென்செக்ஸ் கீழே இறங்குச்சு. ஆனால் அடுத்த நாளே வந்து 1000 புள்ளி வந்து ஏறிடுச்சு. ஸோ இந்த வாரம் மார்க்கெட் அப்டேட் என்னவாக சார்? பொதுவாகவே கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்தை தொடர்ந்து இறங்கு முகமாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வளைகுடாவில் இருக்கக்கூடிய போர் நிலவரம். நான் அந்த போருக்கான காரணங்களோ அல்லது அதனுடைய எப்படி இருக்குங்கிறத போகிறத விட, அந்த போரின் காரணமாக அங்கே ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் சந்தையை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதுல இந்த கண்ணோட்டத்திலே நான் பேசுகிறேன், என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். அப்போது கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்குது சந்தை. வியாழக்கிழமைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு 2.5 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு ரொம்ப கீழே தான் இருந்தது. சடன் ஸ்பைக், ஒரு 900 பாயிண்ட் சென்செக்ஸ் யாருக்குமே எதிர்பார்க்கல. ஏறிட்டு திரும்பி ஒரு 315 320க்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி ஒரு 50% ரிவர்சல் ஆகிடும். அது என்னன்னு அப்புறம் பார்த்தா, இந்த நிகழ்வுகள் நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எந்த விஷயமே நமக்கு தெரியும். பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் அதனுடைய தாக்கம் உலக காரணிகள் உள்ளூர் காரணிகள் படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இந்த காரணமானு தெரியும். அது மாதிரி பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பழைய ட்விட் நியூஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு செய்திகள் அடிப்படையில் இந்த மாதிரி போருக்கு ஒரு சுமூகமான தீர்வு வருமான ஒரு சரியான புரிதல் இல்லாமல் ஒரு செய்தியின் அடிப்படையில் திடீர்னு ஆச்சு. அப்புறம் அது பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, அது பழைய போருக்கு முன்னாடி, தட் இஸ் மார்ச் 1க்கு முன்னாடி யாரோ போட்ட செய்தி, அதை தவறான புரிதலில் வந்துருதுன்னு சொன்னதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருது. பொதுவாகவே சந்தை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இயற்கையான சூழ்நிலையில் செய்கிறதுங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் இன்னும் ரஷ்யா உக்ரைன் போர் முடியலை, இந்த பக்கம் புதுசாக இந்த மாதிரி இஸ்ரேல் ஈரான் யூஎஸ் இந்த மாதிரி இதான ஒரு தாக்கம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு எல்லா வகையிலையுமே முன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு சரியான போட்டி மாதிரி தெரியற போது
ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கடல் மார்க்கத்துல பல கப்பல்களை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. எந்த பக்கமும் ம். மூவ்மெண்ட் இல்ல. எல்லாமே க்ரூட் ஆயில். உலக அளவுல எல்லா பக்கமும் போகக்கூடியது அது மெயின் கெனால். அப்படி அத பார்க்கிறபோது பார்த்தீங்கன்னாக்கா, செய்தியின் அடிப்படையில பார்க்கிறபோது சொல்றோம். இதனுடைய தாக்கமும் அந்தந்த தொடர்புடைய நாடுகளுக்கு அந்த க்ரூட் ஆயில் போய் சேர்றதுனால பல விளைவுகள் ஏற்படுத்தும். இது ஒரு பக்கம். நம்ம நாட்ட பொறுத்தவரையிலும் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு செய்தியின் அடிப்படையில பார்த்தா போதிய இருப்பு க்ரூட் ஆயில் பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லைங்கிறதும் ஒரு செய்தி வழியாக கேள்விப்பட்டோம். இப்ப நமக்கு ரஷ்யா ஓரளவுக்கு நல்ல க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். இதனுடைய விளைவுகள் பங்குச் சந்தைக்கு எப்படி இருக்கும்? கடந்த வாரத்துல ஒரே வாலடைல். வாலடைல்னா ம். பயங்கரமான வாலடைல். எதையுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. ட்ரேடர்ஸ் எந்த பக்கம் இந்த ஸ்டாப் லாஸ்ன்னு போடுவாங்க பார்த்தீங்களா? எந்த பக்கம் போட்டாலும் ஸ்டாப் லாஸ் டிக் ஆயிடும். அந்த அளவுக்கு ஹை வயலன்ட் மூவ்மெண்ட். அந்த செய்தி ஒரு 900 பட்ட ஏத்திட்டு மறுபடியும் இறங்கிட்டு, மறுபடியும் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் மார்க்கெட் பழையபடி இறங்கி புது லோக்கு தான் வந்திருக்கு. இது மாரி பார்க்குறபோது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ம்பாங்க. போன வருஷம் மார்ச் மாசம் 8 டூ 13க்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 21,757 இயர் லோ வந்தது. இந்த வருஷம் அதே மாரி கிட்டத்தட்ட அதுக்கு இன்னும் எவ்வளோ ரொம்ப தூரம் இல்ல. ம். பக்கம் தான். இன்னும் கொஞ்சம் தூரத்துல போனா அது வந்துரும். அப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். சரி, போன வருஷம் இறங்கித்து. அந்த சரிவு வந்து ஒரு வாங்கறதுக்கு வாய்ப்பு. முதலீட்டாளர்களுக்கு அக்யூமுலேட் பண்ணலாம். புதுசா முதலீடு செய்றவங்களுக்கு சந்தை வாய்ப்பு குடுக்கிறது. வாங்கியவர்கள் லாபம் பார்க்க டிசம்பர் 25 அந்த டிசம்பர் லாஸ்ட் டே அண்ட் ஜனவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புதிய உச்சத்துக்கு போச்சு. சந்தையில எதுவும் நிரந்தரம் கிடையாது. உச்சம் என்பதோ, பாட்டம் என்பதோ சந்தை போக்கு தான் தீர்மானிக்குமே தவிர, நான் சொன்னதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது. அதே டயத்துல நாம என்ன பண்ணணும்? ஒரு ட்ரேடரா இருந்தால் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணணும். டெக்னிக்கல்னா அந்த ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா, அந்த வீக்லி லோவ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இன்ட்ராடே பண்றோம்னாக்கா, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகாம இருக்கணும். அது மாரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல், குறைந்த லாபத்தில வெளியில வர வேண்டிய காலகட்டத்தில நமக்கு சரி. இதுக்குனால என்ன? இந்த வார்னால க்ரூட் ஆயில் நல்லா ஏறியிருக்கு. கிட்டத்தட்ட பெர் பேரல் 100க்குலாம் வரும்னு சில செய்திகள் வந்து இன்னைக்கே ரூ. 90 கிட்ட இருக்கு. ஈஸியா வரதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறதுன்னு தான் சொல்றாங்க. அப்படி வரப்போது நம்மளுடைய இறக்குமதிக்கான செலவினங்கள் கூட ஆகும். இப்ப செலவினங்கள் கூட ஆறப்போது, அதுக்கு தகுந்த மாரி நம்ம கரன்சி வேல்யூ சிலிண்டர் விலையும் அதிகமாயிடுச்சு. எல்லாமே ஏறும். உங்களுக்கு கேஸ் அந்த ஆயில் சம்மந்தப்பட்டத ம். கேஸு, பெட்ரோலு, டீசல் எல்லாமே ஏறும். அதே மாரி இந்த இதனால நம்ம ஒரு பக்கம் நேச்சுரல் கேஸ் ஜாஸ்தி யூஸ் பண்றது கிடையாது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நேச்சுரல் கேஸ் ஜாஸ்தி யூஸ் ம். பண்ணுவாங்க. அதுவும் டிமாண்ட் ஆயிடுத்து இப்போ. அந்த வளைகுடா நாட்டுல சில எல்என்ஜி நிறுவனங்கள் வந்து தன்னுடைய உற்பத்திய நிறுத்திட்டாங்க. ம். அதனால நம்ம பங்குச் சந்தையில இருக்கக்கூடிய சில எல்என்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது பரிந்துரை இல்ல. இந்த பெட்ரோநெட் எல்என்ஜின்னு ஒரு ஸ்டாக்லாம் நல்ல சரிவு இருக்கு. அப்ப எல்என்ஜி ஸ்டாக்கும் இறங்கியிருக்கு. இந்தியன் ஆயில், பிபிசிஎல், எஸ்பிஎல் ஸ்டாக்கும் நல்லா இறங்கியிருக்கு. சரி சார், இது இறங்கிருத்து. திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் ஏறதுக்கான வாய்ப்புகளும் ம். வரும். எப்போ வரும் அப்படின்னா, இந்த விலை உயர்வுனால ஆயில் ரீஃபைனரிஸ் கம்பெனி அல்லது நம்ம பெட்ரோல், டீசல் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தன்னுடைய விலையை உயர்த்தினால், அப்ப காம்பன்சேட் பண்ணி ஆகணும் இல்லையா? நஷ்டத்துக்கு யாரும் வியாபாரம் ம். செய்ய முடியாது. அப்ப ஏத்துறபோது இந்த ஸ்டாக்லாம் பவுன்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப ஓகே. இறங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து மார்க்கெட் கொடுக்குற வாய்ப்ப பை அட் லோ, செல் அட் ஹையர் தான் நம்மளுடைய தாரக மந்திரம். அப்போ இத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாரி வர்த்தகம் செய்யணும். இன்வெஸ்டர்ஸா இருந்தால் இத பயன்படுத்திக்கலாம். இப்ப இன்வெஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி ஆயில் செக்டார் ஸ்டாக் எல்லாமே வந்து இறங்கியிருக்கு. வேற எந்த மாதிரி ஸ்டாக் செக்டார்ல இன்வெஸ்டர் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் சார்? இப்போ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்னால நம்ம பங்குச் சந்தை இறங்கியிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவோம். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பதிவுலாம் கூட ஒவ்வொன்னுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. டாலருக்கு தகுந்த மாரி இந்தியன் ரூபி. இந்தியன் ரூபிக்கு தகுந்த மாரி கோல்டு. அதே மாரி க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலுக்கு தகுந்த மாரி கோல்டினுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இது எப்பவுமே சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்ட. மார்க்கெட் இந்த மாரி எதிர்பாராத ஒரு க்ரூட் ஆயில் பிரைஸ் இறங்கினாலோ அல்லது ருப்பியினுடைய வேல்யூ அப்ரிசியேஷன், டிப்ரிசியேஷன் இந்த மாரி கோல்டினுடைய தாக்கம் இருக்கும். அப்போ கோல்டு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் அல்ல கோல்டு சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். கோல்டு சம்மந்தப்பட்ட அந்த டைட்டன், இந்த ம். தங்கமயில் இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்துக்கு இருக்கு. 2வது இதனுடைய தாக்கம் யாருக்கு பாதிப்புகள் அதிகம் இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்னால பார்த்தீங்கன்னாக்கா, டயர் செக்டார் அண்ட் பெயிண்ட் செக்டார் கொஞ்சம் சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓ. 2. 3வது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்கத்தை அடமானம் வைத்து நகை கொடுக்கக்கூடிய முத்தூட் ஃபைனான்ஸு, மணப்புரம் ஃபைனான்ஸு, இந்த ஐஐஎஃப்எல், ஜேஎம் இது மாரி நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய வர்த்தகம் நல்லா இருக்கும்.
அவங்க தங்கம் இருப்பு அதிகமாக இருக்கிற போது அதனுடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ். பொதுவாகவே இந்த வார் அப்படின்னு வந்ததுனாலே விஷயம் தெரிஞ்சவங்க டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் ஓகே. செக்டார்னா பிஎல் பாருங்க, இப்போ நேற்றுக்கு பாருங்க வரலாறு உச்சம். அது 240-46 போன வருஷம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 474 நேற்றுக்கு புதிய உச்சம். சில ம். செக்டார் வைஸாக பார்க்குற போது டிஃபென்ஸ் செக்டார் இல்லை, அதே மாதிரி மசகான் டாக், ஹெச்ஏஎல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். நீங்க சொன்ன மாதிரி வார் கண்டிஷன் வந்தா கோல்டு விலை ஏறும். ஆனா இந்த வார்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரமாவே கோல்டு விலை வந்து சரிவு நிலையில தான் இருக்கு. சனிக்கிழமை அதுவுமா தான் சவரனுக்கு ரூ. 720 வந்து உயர்ந்திருக்கு. ஏன் சார் கோல்டு விலை இப்போ ஏறவே இல்லை? கோல்டுமா இது எம்சிஎக்ஸ் பேசிஸ். உங்களுக்கு ஃபாரின்ல கோல்டு விலை ஏறினாலும் நம்ம எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அந்த எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர் வந்து அதனுடைய ப்ராஃபிட் புக்கிங், அதனுடைய சப்ளை டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஏற்ற இறக்கம் இருக்குது. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸ் கோல்டுனுடைய ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் 13,000. புதிய உச்சம் அப்படிங்கிறது 17,000. அதுதான் ஏற்கனவே இருந்தது. இது ரெண்டுக்குள்ளே தான் கன்சல்டேஷன் பேசிஸில் இருக்குது. அதனால ஒரு ரூ. 1000 ஏறுறது, ஒரு நாள் ம். 1,800 குறையிறது, மறுபடியும் ரூ. 700 ஏறுறது, ரூ. 800 குறையிறதுங்கிறது இது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுதே தவிர, இந்த எம்சிஎக்ஸ் தட் இஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய தாக்கங்கள் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி இடிஎஃப், கோல்டு பேஸ் இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாமும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வர்த்தகராக இருந்தால் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் அல்லது பகுதியை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வர்த்தகம். மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.